இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். கேழ்வரகு மாவு வச்சு அடை தான் பண்ண போகிறேன். அடைக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். தாளித்து பண்ண போகிறேன். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்க்குறேன். எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதை எல்லாத்தையும் எடுத்து மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அடை தட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். மாவு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் ஊறட்டும். அந்த கேப்பில் பேபிகார்ன் சாட்டே பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில், பேபிகார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பேபிகார்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடை தட்டி எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாட்டுக்கோழி முட்டையிலையும் ஆம்லேட் போட்டுக்கலாம். பெப்பர் அண்ட் சால்ட்டு தான் போடுறேன். இன்றைக்கி ஹெல்த்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை, நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட், பேபிகார்ன் சாட்டே பண்ணது, பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.